அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அம்மா அபிராமி, உன்னை நான் பிரார்த்திக்கிறேன். என் மனதில் உள்ள துயரங்களை நீக்கி என்னை நல் வழியில் நடத்தி அருள் புரிவாய். ஓம் சக்தி. அபிராமி அந்தாதியில் வரும் இந்த அழகான பாடல் அபிராமி அம்மனின் கருணையும் மகிமையும் பற்றி நமக்கு உணர்த்துகிறது. இந்த பாடலை பக்தியுடன் பாராயணம் செய்தால் பிரிந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்றாக சேர்வார்கள் என்று அபிராமி பட்டர் இந்த பாடலில் கூறியுள்ளார். பிரிந்தவர் ஒன்று சேர என்றால் உடைந்த உறவுகள் சரியாகும், தூரமானவர்கள் மீண்டும் சேர்வார்கள், இறைவனிடமிருந்து பிரிந்த ஆன்மா மீண்டும் இறைவனிடம் இணையும் என்பதே ஆகும். நாம் இப்பொழுது அபிராமி அந்தாதியில் வரும் பாடல் 2 பார்ப்போம். பிரிந்தவர் ஒன்று சேர. துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. நாம் இப்பொழுது இந்த பாடலின் ஒவ்வொரு வரியின் பொருளை பார்ப்போம். துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் என்பது அம்மன் நமக்கு துணையாகவும் நாம் வணங்கும் தெய்வமாகவும் நம்மை பெற்ற தாயாகவும் இருக்கிறார். அதாவது அம்மன் நமக்கு தாய், துணை, தெய்வம் என அம்மன் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் சக்தி என்று சொல்லப்படுகிறது. சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும். வேதங்கள், வேதங்கள் என்பது சுருதி என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது. வேதங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கும் வேரும் அதிலிருந்து வரும் கிளையும் கொழுந்தும் அவளே. அதாவது எல்லா ஞானத்துக்கும் மூல காரணம் அம்மன். வேதங்களின் ஆதாரமாகவும் உலகிற்கு மூல காரணமாகவும் இருப்பவள் அவள்தான் என்று அபிராமி பட்டர் இந்த பாடலில் புகழ்கிறார். பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும். அம்மன் கையில் மலர் அம்பு, அதாவது பனிமலர் போல் மென்மையான அம்பு, கரும்பு வில் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. என் பாசாங்குசமும் கையில் அணையும் என்பது மேலும் பாசம், அதாவது கயிறு, மற்றும் அங்குசம், அங்குசம் என்பது யானை ஓட்டும் கருவி, மதம் பிடித்த யானையை அடக்கி வைக்கும் அங்குசம் போன்ற கருவியை வைத்திருக்கிறார் என்பதே ஆகும். இது மனதை கட்டுப்படுத்தும் சக்தி என்பதை குறிக்கும். கரும்புவில் பனிமலர் போன்ற மலரம்பு, பாசம், மதம் பிடித்த யானையை கட்டுப்படுத்தும் அங்குசம் போன்ற ஆயுதங்களுடன் திரிபுர சுந்தரி அம்மன் பரிபூரண சக்தியை கொண்டவளாக இருக்கிறாள். பாசாங்குசமும் என அழைக்கப்பட்டு இறைவனின் அருளால் மனிதனின் பற்றுகளை அறுத்து ஆணவத்தை அடக்கி ஞானத்தை அளிக்கும் குறியீடுகளாக திரிபுர சுந்தரி அம்மனின் கையில் ஏந்தி அருள் புரிகிறாள் என்பதை குறிக்கிறது. திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே, அதாவது இந்த எல்லா லட்சணங்களும் கொண்டவர் திரிபுர சுந்தரி அம்மன் தான் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அபிராமி பட்டர் அழகாக இந்த பாடலில் கூறியுள்ளார். பாடலின் பொருள், அம்மன் நமக்கு தாய், துணை, தெய்வம் என்று கூறப்படுகிறது. வேதங்களின் மூல சக்தி அவள்தான். கரும்புவில் மலரம்பு, பாசம், அங்குசம் போன்ற ஆயுதங்களுடன் இருக்கும் திரிபுர சுந்தரி அம்மனின் பரிபூரண சக்தியை இந்த பாடல் போற்றுகிறது. இந்த பாடலை மனமாற பிரார்த்தனை செய்வதன் மூலம் கணவன் மனைவி அல்லது உறவினர்கள் இடையே சண்டை, தூரம் ஏற்பட்டால் அம்மனை நினைத்து வேண்டினால் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வார்கள் என்பதே இந்த பாடலின் நம்பிக்கையாகும். நமது வாழ்க்கையில் ஏற்படும் மனக்குழப்பம், துக்கம், தனிமை ஆகியவை இருந்தால் அம்மன் அருள் மனதை அமைதியாக்கி உடைந்த உறவுகளையும் மனங்களையும் இணைக்கிறது. அபிராமி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பாடலை பக்தியுடன் பாராயணம் செய்வோம். ஓம் சக்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மிஸ்ஸஸ் குயின் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ. நம்பிக்கையுடன் இருங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்.